அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஓபிஎஸும் சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்தித்து வருகிறார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சந்திப்பினை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இந்த சந்திப்பு தொடர்பான தகவல்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வார கால மருத்துவ ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய வழக்கமான பணிகளுக்கு இன்று திரும்பி இருக்கின்றார். இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வழக்கமாக முதலமைச்சர் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய 2 பூங்காக்களில் ஏதேனும் ஒரு பூங்காவிற்கு நாள்தோறும் நடைபயிற்சி செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களாக மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல் படி அந்த மருத்துவ ஓய்வில் இருந்ததன் காரணமாக முதலமைச்சர் பூங்கா பகுதிக்கு நடைபயிற்சிக்கு செல்லவில்லை. இந்த நிலையில்தான் இன்று மீண்டும் தன்னுடைய வழக்கமான பணிக்கு திரும்பியிருந்த முதலமைச்சர் இன்று காலை அடையாறில் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை, அதாவது உடல் நலம் விசாரிப்பதற்காக அரசியல் நாகரிகத்தோடு அந்த சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பியதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேட்கப்பட்டிருந்ததாகவும், அதற்கு ஏற்ப இன்று காலை அடையாறுவில் முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்திருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை முதலமைச்சரை சந்தித்த பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய உடல் நலனை விசாரித்தார். ஏறக்குறைய ஒரு வார காலம் சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான அந்த மருத்துவ ரீதியிலான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நலத்துடன் வீடு திரும்பியிருந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டங்களில் அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருந்தது, தற்பொழுது முழு அளவிலான உடல்நலனோடு முதலமைச்சர் தன்னுடைய வழக்கமான பணிகளுக்கு திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சரை சந்தித்த பிறகு மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வருகிறது. அதன் பிறகு தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவது தொடர்பான முடிவினை ஓ பன்னீர்செல்வம் எடுத்து அது தொடர்பான அறிவிப்பினை வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக ஓ பன்னீர்செல்வம் பாஜகவையும் மத்திய அரசையும் ஒரு சேர விமர்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை அவர் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார். முதலமைச்சரை சந்தித்த அந்த நேரத்திலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வெளியாகியிருந்த அறிக்கையிலே பாஜகவை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது என்பது வரலாற்று பிழை அல்ல, அது ஒரு வரலாற்று புரட்சி என்ற ஒரு அறிக்கையினை ஓ பன்னீர்செல்வம் மிகச்சரியாக இன்று காலை 9 மணி அளவில் வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்பாக முதலமைச்சருடன் இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டிருந்தார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.